சட்டத்துறை அமைச்சராக இருந்த சுப்பிரமணிய சாமி அவர்கள் இந்த எப்ஸ்டீன் ஃபைல் குறித்து அதற்கும் பிரதமருக்கும் தொடர்புகள் குறித்து பல சந்தேக கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு பாலியல் குற்றவாளி, குறிப்பாக சிறுமிகளை விபச்சார தொழிலில் கடத்தி சென்று ஈடுபடுத்தி அவர்களை பலருக்கு விருந்தாக்கி அதன் மூலமாக பல காரியங்களை சாதித்து பல ஆயிரம் கோடி சம்பாதித்தவர் என்பது இன்றைக்கு உலகம் புற தெரிய வந்தது. அவருடைய ஃபைல்ல மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு சென்றதாகவும் அதுல அமெரிக்க சாதமாக சில காரியங்கள் நடத்தி முடித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணிய சாமி அவர்கள் கேட்கிறார், இதுல மோடி அவர்கள் தேசத்தினுடைய பாதுகாப்பை எங்கேயாவது சமரசம் செய்துள்ளாரா? மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதல்வராக இருந்தபோது குஜராத்திலிருந்து 40,000க்கும் மேற்பட்ட பெண்கள் காணாமல் சென்று விட்டார்கள். இது எல்லாம் இதில் தொடர்புடையதா என்கின்ற ஒரு பெரிய கேள்வியை கேட்டிருக்கிறார். சிறுமிகள் இந்திய நாட்டிலிருந்து கடத்தப்படுவது சம்பந்தமாக மோடி மௌனம் காக்கிறார் என்று சொன்னால் அது மிகுந்த வருத்தத்துக்குரிய, கட்டணத்துக்குரியது. இது தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. அவர் உடனடியாக இதற்கு தெளிவான பதில் கொடுக்க வேண்டும். அவர் பதவி விலகிவிட்டு இது குறித்து ஒரு முறையான விசாரணை நடத்தப்பட்டால் மட்டும்தான் இதில் உண்மை தெரிய வரும் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்றேன். நம்ம மோடி அவர்களையும் நேரு அவர்களையும் ஏணி வச்சா கூட நம்ம எட்ட முடியாது. இந்த நெக்ஸஸ் நீங்க பாத்தீங்கன்னா அம்பானி மூலமா போனா தவறா அல்லது எப்ஸ்டீன் மூலமா தவறா போனா நீங்க எந்த வழியிலையும் போறீங்க. நீங்க எந்த ஒரு அரசமைப்பு சட்டத்தையும் மதிக்கக்கூடிய நிலையில் நீங்க இல்லை. நீங்க குறுக்கொழியில தான் போயிட்டு இருக்கீங்க, தவறாக சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இது தெளிவோட காட்டுகிறது. மோடி அவர்கள் ஒவ்வொரு நாடா சுத்திட்டு இருக்காரு. இது எப்ஸ்டீன் மாதிரி உள்ள விஷயங்களை தான் இவர் சுற்றிட்டு இருக்கிறாரா போன்ற சந்தேகங்களை இன்னைக்கு பலர் எழுப்பிட்டு இருக்காங்க. நேத்து டெல்லியில யூத் காங்கிரஸ் சார்பா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் குறித்தும் யுஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் குறித்தும் அது மட்டும் இல்லாம இந்தியா சைனா பார்டர் இஷ்யூ குறித்தும் அதை வெளிப்படைத்தன்மையா இந்த அரசு அணுகணும். நாட்டோட பாதுகாப்பு பிரச்சனையா இருக்கும்போது நாங்க வேடிக்கை பார்க்க முடியாது, நாட்டோட தலைவர்கள் அதை காம்ப்ரமைஸ் பண்றாங்க அப்படின்னா நாங்க வேடிக்கை பார்க்க முடியாதுன்னு சொல்லி யூத் காங்கிரஸ் சார்பா ஜந்தர் மந்தர்ல போராட்டம் பண்ணாங்க. அது பிரதமரோட இல்லத்தவருக்கும் போய் அவருக்கு தெரியப்படுத்துன்ற மாதிரி ஒரு பெரிய அளவிலான போராட்டமா அது நடந்திருக்குது. தொடர்ச்சியா இது பத்தி நாடாளுமன்றத்துல பேச முடியல. எதிர்கட்சி தலைவர் அப்படி பேசினா அவர் மைக்கை சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க. திமுக எம்பிகளும் சரி இல்ல காங்கிரஸ் எம்பிகளும் சரி வேற யார் அதை பத்தி முயற்சி பண்ணாலும் அவங்களை சஸ்பெண்ட் பண்றது, அவங்க மேல போலியான குற்றச்சாட்டு, பிரதமரே தாக்க வந்தாங்கன்ற அளவுக்கு போலியான குற்றச்சாட்டு வைக்கிறது, இதெல்லாம் நடக்குது. ஏன் இந்த 3 விஷயத்தை குறித்து கண்டு பாஜக அரசு இந்த அளவுக்கு பயப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? காங்கிரஸ் கட்சி போராட்டம் எடுத்ததை நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில ஒன்றிய சட்டத்துறை அமைச்சராக இருந்த சுப்பிரமணிய சாமி அவர்கள் இந்த எப்ஸ்டீன் ஃபைல் குறித்து அதற்கும் பிரதமருக்கும் தொடர்புகள் குறித்து பல சந்தேக கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு பாலியல் குற்றவாளி, குறிப்பாக சிறுமிகளை விபச்சார தொழிலில் கடத்தி சென்று ஈடுபடுத்தி அவர்களை பலருக்கு விருந்தாக்கி அதன் மூலமாக பல காரியங்களை சாதித்து பல ஆயிரம் கோடி சம்பாதித்தவர் என்பது இன்றைக்கு உலகம் புற தெரிய வந்திருக்கு. அவருடைய ஃபைல்ல மோடி அவர்கள் அவர் சில இஸ்ரேலுக்கு சென்றதாகவும் அதில் அமெரிக்க சாதமாக சில காரியங்கள் நடத்தி முடித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை சுட்டி காட்டி நம்முடைய சுப்பிரமணிய சாமி அவர்கள் கேட்கிறார், இதில் மோடி அவர்கள் தேசத்தினுடைய பாதுகாப்பை எங்கேயாவது சமரசம் செய்துள்ளாரா? அதுபோன்று நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஏதாவது செய்திருக்கிறாரா என்ற கேள்வியை எழுப்புகிறார். அது மட்டும் இல்லை, மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதல்வராக இருந்தபோது குஜராத்திலிருந்து 40,000க்கும் மேற்பட்ட பெண்கள் காணாமல் சென்று விட்டார்கள் என்று சொல்லுகிறார். இப்போதும் இந்தியாவில் பல இடங்களில் குழந்தைகள் கடத்தப்படுவது, குறிப்பாக பெண் குழந்தைகள் கடத்தப்படுவது ஒரு தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் இதில் தொடர்புடையதா என்கின்ற ஒரு பெரிய கேள்வியை கேட்டிருக்கிறார். நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமாக, சிறுமிகள் இந்திய நாட்டிலிருந்து கடத்தப்படுவது சம்பந்தமாக, அதுபோன்று இதில் ஏற்படக்கூடிய பல்வேறு நம்முடைய ஒரு பொருளாதார தாக்கம் நம்மளுக்கு ஏற்படக்கூடியது. இதை பற்றில ஒரு சந்தேகத்தை சுப்பிரமணிய சாமி போன்ற எழுப்பின பிறகு மோடி மௌனம் காக்கிறார் என்று சொன்னால் அது மிகுந்த வருத்தத்துக்குரிய, கண்டனத்துக்குரியது. இது தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. அவர் உடனடியாக இதற்கு தெளிவான பதில் கொடுக்க வேண்டும். அவர் பதவி விலகிவிட்டு இது குறித்து ஒரு முறையான விசாரணை நடத்தப்பட்டால் மட்டும்தான் இதில் உண்மை தெரிய வரும் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். இந்தியா மற்றும் அமெரிக்கானுடனான ஒப்பந்தம், பொருளாதார ஒப்பந்தம் அது இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் இந்த மாரி ஒரு ஒப்பந்தம் யாருன்னா போட்டிருக்கிறாங்களா அப்படின்னு மோடி தன்னையே பெருமையா பேசிக்கிறாரு. ஆனா அது ஒப்பந்தம் கிடையாது, அது ஒரு அடிமை சாசனை இந்தியாவை பத்தி எழுதி கொடுத்திருக்காரு மோடி அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர்கள் சரி திமுக உட்பட எல்லாருமே விமர்சிக்கிறீங்க. ஆனா மோடி இப்படி கிளைம் பண்றாரு, அது எப்படி பாக்குறது? இல்ல, அவர் சொன்னதுதான் இதுவரையில சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு ஒப்பந்தம், ஒரு டோட்டல் சரண்டர் நடந்தது இல்லைன்றதை சொல்லியிருக்காரு. அதுல வேற வித்தியாசம் எதுவும் இல்லை. நீங்க என்னை பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டினுடைய நலன்கள் எப்படி இன்றைக்கு அமெரிக்காவிடம்
இவர்கள் சென்று அவங்க காலடியில் வச்சுக்கிட்டு வாராங்க என்பதற்கு எடுத்துக்காட்டு ஆப்ரேஷன் சிந்தூர்லேருந்தே நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. எவ்வளோ பகிரங்கமாக ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டார்கள் போர் நிறுத்தணும். இவங்க வாயே திறக்கல. பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. எதற்குமே இவங்க வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்கள். நேத்து கூட மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி, அவ்வளவுதான். நேத்து கூட ட்ரம்ப் மறுபடியும் சொல்லியிருக்காரு, நான் தான் மிரட்டி வந்து இப்படி பண்ண வச்சுன்றது. இப்போ அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷோட இந்த டீல் இருக்கு. இப்போ நேற்று போட்டப்பட்ட டீல், இதனால வந்து திருப்பூர்ல இருக்கிற தொழிலாளர்கள் தொழில் வந்து பெருமளவுல பாதிக்கப்படும். பங்களாதேஷ் வந்து 0% வரி இருக்கு, நம்மளுக்கு வந்து 18% வரி இருக்குது ஏற்றுமதியில. இந்த வித்தியாசம் வந்து அவங்கள ஊக்குவிக்கும், நம்மள ரொம்ப தாழ்த்தும்னு சொல்றாங்களே, இது எப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்க வந்து இந்த பிரச்சனைக்கு மூல காரணத்தை எடுத்துடும். ரஷ்யால இருந்து நம்ம வந்து க்ரூட் ஆயில் வாங்கினோம் மிக குறைந்த விலைக்கு. அப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னார், இந்த ரஷ்யாவிலிருந்து நீங்கள் வாங்கக்கூடாது என்ற தடையை எல்லோரும் வைத்திருக்கின்றோம், அதை மீறி நீங்கள் வாங்குவீங்க. வாங்குறதுனால இந்தியாவிற்கோ இந்திய நாட்டு மக்களுக்கும் எந்த பயனும் இல்லை. 2 குடும்பமும் ஒரு பன்னாட்டு நிறுவனம் மட்டும்தான் பயன்படுகிறது என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அந்த 2 குடும்பம் யாருன்னு நமக்கு தெரியும். அதானி அம்பானி குடும்பமும் இன்றைக்கு 100% முதலீட்டை கொண்டிருக்கக்கூடிய பிபிசிஎல் நிறுவனம். அதற்கே அவர்கள் வாய் திறந்து பேசலை, பதிலே சொல்லலை. அப்போ அதுவே நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பை, இந்த நாட்டிற்குரிய ஒவ்வொரு குடிமகனும் டெய்லி போடக்கூடிய பெட்ரோலில் டீசலில் அவனுடைய உழைப்பை, ரத்த வேர்வை சிந்துகின்ற உழைப்பை வந்து வீணடிக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா அவங்க வந்து நாட்டு நலனை எப்போதுமே கருத்தில் கொள்ளவில்லை என்பதுதான் நம்முடைய தொடர் குற்றச்சாட்டு. ஆனா ட்ரம்ப் சொல்றதெல்லாம் மோடி அப்படியே கேட்கிறாரு. எதனால எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வச்சு அமெரிக்கா மோடியை மிரட்டுது அப்படின்னு சொல்லப்படுது. அதை எப்படி எடுத்துக்கிறது? அப்படி ஒரு ஆபத்து இந்தியாவுக்கு இருக்கா? நீங்க வந்து பிஜேபியினுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமியை இந்த சந்தேகத்தை கிளப்புகிறார். இந்த சந்தேகத்திற்கு பாஜகவோ பிரதமரோ தெளிவாக பதில் சொல்ல முடியலை. ஆனால் அந்த எப்ஸ்டீன் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் பயணம் அவர் மேற்கொண்டதாக இன்றைக்கு அவர்களே ஒத்துக்கொள்கிறாங்க. இஸ்ரேல் பயணம் மட்டும் போயிருக்காரு, வேற எதுவும் இல்லை. அப்போ இனி அடுத்த ஃபைல் வரைச்சு போய் என்ன சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் இதை வந்து மிக தெளிவாக ஒன்றிய அரசு ஒரு வெள்ளை அறிக்கையை விட வேண்டும். அது மட்டும் இல்லை, பிரதமர் பதவி விலகி ஒரு முறையான ஒரு விசாரணையும் இது நடைபெற்றால்தான் இதில் தேச நலன் எங்கேயாவது சமரசம் செய்யப்பட்டிருக்கிறதா என்பது தெரிய முடியும் என்பது ஒரு சாதாரண குடிமகனுடைய ஒவ்வொருடைய ஒரு எண்ணம். ஓகே, இன்னைக்கு அதாவது 150வது வந்தே மாதர ஆண்டை ஒட்டி வந்தே மாதர பாடல்கள் வந்து இனி எல்லாம் தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி வந்தே மாதரம் பாடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசு நிறுவனங்கள் இது எல்லாத்துலேயும் பாடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் வந்து 1937 அந்த கடைசி 4 ஸ்டான்ஸா வந்து பாடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இப்போ அதை மறுபடியும் ரெனோவேட் பண்றாங்களே, இது எப்படி எடுத்துக்கிறது பாஜக? இப்போ ஏன் வந்து கடைசி 4 ஸ்டான்ஸா பாடக்கூடாது என்று சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு மதசார்பற்ற நாடு. பல்வேறு மதங்களை சார்ந்த பல்வேறு வழிபாட்டு முறைகளை சார்ந்த மக்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அதில் வந்து இந்த கடைசி வரிகளில் இஸ்லாமிய சமூகத்தை குறிவைத்து அல்லது அவர்கள் இந்த பாடலை பாட முடியாத அளவிற்கான பல்வேறு விஷயங்கள் அதில் இருக்குது. அதை வந்து கம்பல்சரியாக பாட வேண்டும் என்று சொல்வது இந்திய நாட்டினுடைய இறையாண்மை, இங்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை, இங்கு இருக்கக்கூடிய மதசார்பற்ற தன்மையை குறிவைத்து தகர்ப்பதாகவும், இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவும் இந்த பாஜக அரசு ஒரு மக்களை ஏவி விடுகின்ற ஒரு செயலாகத்தான் இதை பார்க்க முடியும். இது மிகப்பெரிய தவறு. வெஸ்ட் பெங்கால் தேர்தல் வர நேரத்தில் இதை செய்யறதுன்றது அங்க எந்த மாரி விளைவை ஏற்படுத்தும்? நீங்க வந்து கம்யூனலைஸ் பண்ணது, அதாவது மக்களை வந்து எப்படியாவது ஒரு மத ரீதியாக பிரித்து அந்த பெரும்பான்மை மக்களை தன்னகத்தை எடுக்க முடியுமா? அதுக்கு வந்து சிறுபான்மை சமூகத்தை, குறிப்பாக இஸ்லாமிய சமூக மக்களுக்கு மேலாக ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவது அவங்க அல்டிமேட் நோக்கம். அப்போ இந்த பாடல்கள் வந்து முழுக்க ஒரு இஸ்லாமியரால் பாட முடியாத அளவிற்கு அவர்கள் மீது வெறுப்பையும் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளையும் சுமக்கக்கூடிய ஒரு பாடல், அவருடைய மத நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பாடல். அப்போ அதை இப்போது திணிப்பது என்பது ஒரு வக்கிர நோக்கத்தோடு, ஒரு கேவலமான அரசியல் நோக்கத்தோடு செய்யக்கூடிய செயல்தான். இதை கொண்டு வந்ததுன்றது, நேரு அவர்கள் கொண்டு வந்ததுன்றது அது ஒரு மண்டியிட்டத்தனமான விஷயம். அது நேரு அவர்கள் கொண்டு வந்தது சில தரப்பினர் பாதிக்கப்படுவான்றதுக்காக நம்ம பிரைடை வந்து விட்டு கொடுத்தது மாதிரியான விஷயங்கள்ன்ற விமர்சனங்களை இப்போ மோடி அவர்கள் முன்வைக்கிறாரு. இதுக்கு எதிராக வந்து நேரு அவர்களையும் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களையும் இவங்கெல்லாம் இதுக்கு எதிராக நிப்பாட்டுறதுன்றது எப்படி எடுத்துக்கிறது? நீங்கள் வந்து ரவீந்திரநாத் தாகூருடைய வரலாறு அல்லது நம்முடைய நெஹ்ருடைய வரலாறு மோடிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அவரே சொல்லியிருக்காரு, நான் வந்து சாயவாலான் டீ கடையில் டீ வித்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் ஆர்எஸ்எஸில் செயல்பட்டேன்னு சொன்னார். அவருடைய வரலாறு அது. நேரு அப்படி இல்லை. மோத்திலால் நேரு காலத்திலே ஜெயிலில் இருந்தவங்க.
தேசத்தின் விடுதலைக்காக அவ்வளோ பாடுபட்டவங்க. தேசத்தை பற்றி ஒரு தெளிவான ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள். அவர்கள் பலமுறை சிறை சென்றவர்கள், சொத்துக்களை இழந்தவர்கள், பன்னாட்டு அளவில் வந்து ஆசியாவின் ஜோதி என்று பெயர் பெற்றவர். அப்போ அவர் இந்த சமூகத்தை எப்படி பார்த்திருப்பார்? எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பார்த்திருப்பார். ஆனால் ஆர்எஸ்எஸ் என்கின்ற 3 முறை இந்தியாவில் தடை செய்யப்பட்ட, அதே போன்று அண்ணல் காந்தியடிகள் கொலைக்கு பின்னால் இருந்த ஒரு அமைப்பில் தன்னுடைய வாழ்நாளை கழித்திருக்கக்கூடிய பிரதமர் கண்டிப்பாக ஒருதலை பட்சமாக தான் அவர் செயல்படுவார் என்பதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் வந்து இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிராக அல்லது பிற சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அவர் செயல்படுவது என்பது அதுதான் அவருக்கு பின்னணியே. அதுதான் நம்ம வந்து மோடி அவர்களையும் நேரு அவர்களையும் ஏணி வச்சா கூட நம்ம எட்ட முடியாது. இதை வந்து அவமதிச்சா 3 ஆண்டு ஜெயிலுன்றாங்க. இப்போ இதை கம்பல்சரி எல்லா இடத்துலையும் பாடி ஆகணும். இப்போ சிறுபான்மையர் இதை வந்து மறுத்துறாங்கன்னா அது அந்த தண்டனைக்கு அவங்க உட்படுத்தப்படுவான்னு எடுத்துக்க முடியுமா? நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் இப்படி தான் இருக்குது. ஆனால் அரசமைப்பு சட்டத்தின்படி இது வந்து நிச்சயமாக இதற்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் மற்றும் சட்ட போராட்டங்கள் நடத்தி இதிலேருந்து நம்ம இது நம்ம வந்து தடுத்தே ஆக வேண்டும். இல்லைன்னா இந்த தேசத்தினுடைய மதசார்பற்ற தன்மை என்கின்ற தொழில் நம்ம பேசும்போது அதுக்குடைய கடைசி அந்த லாஸ்ட் ஸ்ட்ரா இந்த கேமல்ஸ் பேக் என்று சொல்லுவோம். ஒட்டகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கடைசி அந்த வைக்கோலையும் எடுத்தது போன்ற செயலாக இது மாறிவிடும். இதை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கொண்ட, மதசார்பற்ற தன்மையின் மீது நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரும் நம்ம வந்து முழுமையாக எதிர்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பாஜக ஆதரவாளர்கள் வந்து மோடி அதில் தலையிட்டு இருக்குது, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ஒரு பேர் வருதுன்றது ரொம்ப தப்பான அர்த்தத்தில் கிடையாது. ட்ரம்ப் வந்து அதிபராக வந்த பிறகு அவர் ரீச் பண்ண முடியல, மற்ற அதிபர் மாரி அவர் கிடையாது. எப்ஸ்டீன் மூலியமா ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். எதுக்கு வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ் இல்லை வெளியுறவுத்துறை, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவங்க மூலியமாலாம் போயிட்டு இது காலதாமதமாக ஆகணும். இதை செய்வாருன்னா அதை செய்யறதுல என்ன தப்பு? அனில் அம்பானி மூலியமா எப்ஸ்டீனை கான்டாக்ட் பண்ணி ட்ரம்ப் கிட்ட ஒரு உறவு ஏற்படுத்தி வச்சாச்சு. அதுல இருந்து இஸ்ரேல் இந்தியா மீதான ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அது இப்போ மாறி இருக்கு. எப்பவுமே பாலஸ்தீன ஆதரவா இந்தியா இருந்தது, இப்போ வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா போயிடுச்சு. இப்போதான் சரியான ஸ்டாண்ட் இருக்குது. சைனாவை வந்து ஓரம் கட்டியாச்சு. இதெல்லாம் வந்து எப்ஸ்டீன் மூலியமா ட்ரம்ப் தொடர்பு கொண்டதான நடந்தது. இதுல தப்பு என்ன இருக்கு? நாட்டுக்காக தானே செஞ்சிருக்காரு அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுது. இப்போ நீங்க வந்து இது நம்ம ஊர்ல இந்த அப்பம் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லக்கூடிய பழமொழி பண்ணு. ஒரு நாட்டினுடைய வெளியுறவை பார்ப்பதற்கு வெளியுறவுத்துறை இருக்கிறது. எல்லா நாடுகளிலேயும் நம்முடைய தூதரகங்கள் இருக்கிறது. நம்முடைய வரிப்பணம் கோடிக்கணக்கில் செலவழிக்கப்பட்டு தான் அந்த தூதரகங்கள்லாம் நிர்வகிக்கப்படுகிறது. ஃபாரின் பாலிசி இருக்குது. அந்த ஃபாரின் பாலிசியில் எப்படி நம்ம வெளிநாட்டை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. அந்த ஃபாரின் பாலிசியில் எங்கேயாவது ஒரு தொழிலதிபதி மூலமாக இதே மாதிரி ஒரு செக்ஸ் ஸ்கேண்டலில் ஒரு பெரிய பாலியல் வழக்கில் சம்மந்தப்பட்டவர் மூலமாக நம்ம வந்து இந்த நாட்டு பிரதமரை தேடி பிடிக்கலான்னு எங்கேயாவது இருக்கா? அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஜனநாயகத்தில் அது ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயமா? இதெல்லாம் வந்து மிக மிக அப்பட்டமாக எதை தெளிவுபடுத்துகிறதுன்னு சொன்னால், இந்த நெக்ஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பானி மூலமாக போனால் தவறா அல்லது எப்ஸ்டீன் மூலமாக தவறா போனால் நீங்கள் வந்து எந்த வழியிலையும் போகிறீங்க. நீங்கள் எந்த ஒரு அரசமைப்பு சட்டத்தையும் மதிக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் இல்லை. நீங்கள் குறுக்கொழியில் தான் போயிட்டுருக்கீங்க, தவறாக சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இது தெளிவோட காட்டுகிறது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லாங்க வெளியுறவு கொள்கையில் என்ன கொண்டு வந்துட்டாங்க, ஆப்ரேஷன் சிந்தூர் இவங்க நடத்துகிறோம். எல்லோரும் நம்ம நினச்சோம் மோடி அவர்கள் ஒவ்வொரு நாடாக சுற்றிட்டு இருக்காரு, குறைந்தபட்சம் நிறைய நாடுகள் நமக்கு வேண்டி சப்போர்ட்டுக்கு வரோம் நம்ம நினச்சோம். எல்லா இந்தியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்தது. ஒரு நாடு கூட நமக்கு ஆதரவாக பேசலை. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி நாடான சிலோன் பேசலை, அது பக்கத்தில் மால்தீவ்ஸ் பேசலை, பங்களாதேஷ் பேசலை, மெரிஷியஸ் பேசலை, எந்த நாடும் பேசலை. துருக்கி அவருக்கு ட்ரோன் கொடுத்தது. சீனா நான் எப்படி அவங்களுக்கு பாகிஸ்தான் ஆதரிக்காமல் இருக்க முடியும்னு கேட்டது. அப்போ யாரு கூட நம்மளை எட்டி பார்க்கலன்னா நீங்கள் வெளியுறவு கொள்கையில் முற்றிலுமாக நீங்கள் தோற்று விட்டீங்க. இன்றைக்கு மோடி அவர்கள் பல நாடுகளுக்கு சுற்றுவது இது வந்து ஒரு ராஜரீகத்துக்காக சுற்றுவதல்ல. இது ஒருவேளை இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வர்றது, இது எப்ஸ்டீன் மாதிரி உள்ள விஷயங்களை தான் இவர் சுற்றிட்டு இருக்கிறாரா போன்ற சந்தேகங்களை இன்னைக்கு பலர் எழுப்பிட்டு இருக்காங்க. அதை பார்க்க சென்றதில் நமக்கும் ஒரு சந்தேகம் ஏற்பட தானே செய்யுது. ஓகே, இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தையும் உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி தோழர்.